வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுவை திமுக நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கலைஞர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் தலைமையில் துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, பேரவை துணைத் தலைவர் சீதா வேதநாயகம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, ஐ.ஜி. வீரராகும், சந்தோஷ்குமார், பரிதி இளம்வழுதி, மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்டு முரசொலி மாறனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று இளைஞரணி சார்பில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை பேச விடாமல் தடுத்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசு மீனவர் பிரச்சினைகளுக்காக பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகனை பேச விடாமல் தடுத்ததுடன் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மீனவர்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என கேட்ட பிறகு அவருக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பேசி முடித்த பின் அமைச்சர் விளக்கம் அளிக்க வாய்ப்பிருந்தும் அதனை விடுத்து ஜனநாயக மரபை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீறியதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மீனவர்களின் குறைகளை கேட்கவும் திட்டங்களை அரசு நிறைவேற்றவும் இல்லை என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களுக்கு வீடுகள் கட்ட மானியம் கொடுக்கப்பட்டது என்றும், அப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுக்காததால் அமைதியின்றி மீனவர்கள் உள்ளனர் என்றார். எனவே சட்டமன்ற உறுப்பினரை பேசவிடாமல் தடுத்ததற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டமன்றத்தில் உரிமை பிரச்சினை எழுப்ப உள்ளதாக கூறினார். தொடர்ந்து சென்டாக் மாணவர்களுக்கு கல்வித்தொகை வழங்கப்படவில்லை, உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக வார்டு சீரமைப்பு செய்ய ஒரு குழுவை உருவாக்காமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்காத இடத்தில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்தது தவறு என்றும், இதற்காக உள்ளாட்சி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று கேட்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை 3 கட்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி ஜனவரி 15ஆம் தேதிக்குள் முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் நீதிமன்ற உத்தரவுப்படி ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது என்றும், அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் முதல் கட்டமாக காரைக்கால், மாஹே, ஏனாம் நகராட்சிகளுக்கும் அங்குள்ள கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும். 2வது கட்டமாக புதுச்சேரி, உழவர்கரை நகராட்சிகளுக்கும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும். 3ஆம் கட்டமாக பாகூர், வில்லியனூர், நெட்டப்பாக்கம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும், ஒவ்வொரு கட்ட தேர்தல்களுக்கும் இடையே குறிப்பிட்ட இடைவெளி வழங்கப்படும் மற்றும் ஜனவரி 13ஆம் தேதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும். அதற்கான அறிவிப்பு டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநில தேர்தல் ஆணையத்திடம் உள்ளாட்சி தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை திமுக முன்வைத்துள்ளதாக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில தேர்தல் ஆணையம் கூட்டிய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்று திமுகவினர் கருத்துகளாக மாநில தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுத்து நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து வார்டுகளில் இடஒதுக்கீடு முடிவு செய்துவிட்டு கூட்டத்தை கூட்டுவது எவ்விதத்தில் நியாயம் என்றும், 10 மாதங்களுக்கு முன்பே வார்டுகளை சீரமைக்க கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் சுதந்திரம் அடைந்த காலத்தில் வார்டுகளில் வரையறை செய்யப்பட்ட நிலையிலேயே தற்போதும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், அவற்றை மறுசீரமைக்காமல் அறிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியதாகவும், புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சியின் வார்டுகளில் முறையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்றும், வில்லியனூர், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படவில்லை என்று தெரிவித்த அவர் அதன் காரணம் குறித்து வினவியதாகவும், அனைத்து கட்சிகளின் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை சரி செய்து தேர்தல் நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
புதுவை லாஸ்பேட்டை மடுவுப்பேட் அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒரு பெண்மணி சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவை லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து வந்த டிப்பர் லாரி ஒன்று கிருஷ்ணா நகர் சந்திப்பில் மடுவுப்பேட் அருகே திரும்பிய பொழுது அவ்வழியே வந்த ஒரு பெண்ணின் மீது மோதியது. விபத்தில் அந்த பெண்மணி டிப்பர் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த லாசுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு நடத்திய விசாரணையில் அந்த பெண்மணி அப்பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தார் என்பது தெரியவந்தது. உடனே அங்கிருந்த டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். புதுவையில் வியாபாரியை மிரட்டி பணம் வசூலில் ஈடுபட்ட ரவுடி ஐயப்பனின் கூட்டாளியை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து எஸ்பி ராமராஜ் கூறுகையில், புதுவை வானரப்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி ஐயப்பன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் கைதி ஜெகன் கொலை வழக்கில் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவன் சிறையில் இருந்து கொண்டே வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வேட்டை நடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்ததால் அவனது கூட்டாளிகளை ரகசியமாக கண்காணித்து வந்த நிலையில் சிறப்பு அதிரடி படையினர் பழைய சட்டக்கல்லூரி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு வாலிபர் பணப்பையுடன் நடந்து சென்றார். அவர் மீது சந்தேகப்பட்டு பிடித்து நடத்திய விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே பெரியகடை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு நடத்திய விசாரணையில் அவர் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த நியூ அமீன் என்பதும் அவன் காலாப்பட்டு சிறையில் இருக்கும் ரவுடி ஐயப்பனின் உத்தரவுப்படி வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூலித்ததும் தெரியவந்தது. உடனே அவனிடமிருந்து 44,000 ரூபாயினை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ரவுடி ஐயப்பன் மீதும் வழக்கு பதிவு செய்து அவனை இந்த வழக்கில் மீண்டும் கைது செய்து விசாரிக்க உள்ளனர். மேலும் யார் யாரிடம் எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து விவரங்கள் சேகரித்து வருகின்றனர் என்று கூறினார். ரவுடி சோழன் தலைமையிலான கும்பல் பணம் பறித்த பரபரப்பு அடங்குவதற்குள் ரவுடி ஐயப்பன் பணவேட்டையில் இறங்கியுள்ளது வியாபாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் தமிழக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மறைவிற்கு புதுவை மாநில திமுக அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், சேலம் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் தமிழக அமைச்சரும் தலைவர் கலைஞர் கருணாநிதியால் மாவீரன் வீரபாண்டியன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஆறுமுகம் மறைந்துவிட்டார் என்ற செய்தி கழகத்தினர் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமாகும் என்றும், திராவிட கழகம் வேரூன்றுவதற்கு தொண்டனாய் துணை நின்றவர், கழகம் வளர்வதற்கு அரும்பாடுபட்ட அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் மறைவு திமுக கழகத்தினர் அனைவருக்கும் மாபெரும் இழப்பாகும் என்று தெரிவித்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் 3 நாட்களுக்கு ரத்து செய்ய வேண்டும், கழக கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்ற தலைமை கழக அறிவிப்பின்படி புதுவையில் நடைபெற இருந்த கலந்துரையாடல் கூட்டம் உள்பட அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகிறது என்ற அவர், கழக கொடிகள் அனைத்தும் அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு கழகத்தினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் தமது இரங்கல் செய்தியில், மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் பொது வாழ்வில் மிகவும் துணிச்சலும் உறுதியும் கொண்ட ஒரு தலைவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு மனிதர். அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் காங்கிரஸ் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாக அவர் கூறினார். புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். இது என்ஆர் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி ஆளுநர் திரு இக்பால் சிங்கை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். சுமார் 30 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் நிர்வாக விஷயங்கள் தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. முன்னதாக முன்னாள் ரயில்வே அமைச்சர் ஜாஃபர் ஷெரீப்பும் ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். இதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வந்திருந்த ஜாஃபர் ஷெரீப்பை முதல்வர் திரு ரங்கசாமி சந்தித்து பேசினார். இதனிடையே ஆளுநரை முதல்வர் சந்தித்தது தொடர்பாக பல்வேறு செய்திகள் பரவியது. குறிப்பாக புதிய வாரிய தலைவர்கள் பட்டியலை முதல்வர் திரு ரங்கசாமி ஆளுநரிடம் வழங்கி ஒப்புதல் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சி என்ஆர் காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக
புதுவையில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மண்டல இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை வானிலை ஆராய்ச்சி மண்டல இயக்குநர் ரமணன் கூறுகையில், வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் ஆந்திராவை ஒட்டியிருந்த குறைந்த காற்றழுத்த நிலை வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக மாறி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களிலும் புதுவையிலும் மிதமழை முதல் பலத்த மழை வரை பெய்யும் என்று தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை இதுவரை ஓரளவிற்கு தான் பெய்துள்ளது. இன்னும் பலத்த மழை பெய்து ஏரிகள் அணைகள் நிரம்பினால்தான் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் டிசம்பர் இறுதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையில் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அனைத்து ஆசிரியர்களும் ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தொடர்ந்து நடைபெற்ற கொலைகளால் மக்கள் பீதியடைந்துள்ள நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளதை கண்டித்தும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் அனைத்து ஆசிரியர்களும் வகுப்பை புறக்கணித்துவிட்டு அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பின் தலைவர் விஜயன், மதுரகவி ஆகியோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.